இல்லத்தில் எழுந்தருள் வேண்டும். ஒரு 2 நாள் எங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு தெரியும், ஆளை பார்த்தாலே இதுக்காக கூப்பிடுறாங்க, நல்ல எண்ணத்தோடு கூப்பிடுறாங்களா இல்ல கெட்ட எண்ணத்தோடு கூப்பிடுறாங்களா சித்தர்களுக்கு தெரியும். ஆனா மனிதர்களுக்கான மட்டும் முடியாது. மனுஷன் நிச்சயமானவே தெரியாது, முடியாது. நல்லவ மாதிரி பழகணும், நம்ம கிட்ட பழகணும். இவன் மாதிரி ஆசாமியே கிடையாதுங்கிற ஒரு விருப்பத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப பெருசா ஒரு மூட்டை ஆட்டை மூட்டை கிடைக்கும். நிறைய பார்க்கணும், எவ்வளவோ பேர் பார்க்கணும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நமது சொந்தக்காரர்கள், எத்தனையோ பேர் வந்து நம்ம பார்க்கணும். இந்த கலி காலத்துல இது போன்ற அவலங்கள் நிகழத்தான் செய்யும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணுமே நம்ம ஜாக்கிரதையா. மனிதர்களை இனம் கட்டுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம். நம்ம நல்லவன்னு நினைக்கிற ஆசாமி உண்மையிலே நல்லவனாக மாட்டான். நீங்க கெட்டவன்னு நினைக்கிற உண்மையிலே கெட்டவனாக மாட்டான், நல்லவனாகும். அப்படின்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சித்தர்களுக்கு தெரியும். அவர் அபரித்தியை பார்த்த உடனே இந்த பெண்மணி உண்மையான பக்தி கொண்டவள், இவள் நம்மிடமிருந்து யோக சாதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அதனால் அவளது இல்லத்திற்கு நாம் சென்று அவளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் செய்யமா, நம்ம வீட்டுக்கு வரமா அப்படின்னு சொல்லி அவங்க வீடு. இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்கன்னா அவதூறு பேசுகிறாங்க. பாத்தியா, இந்த சித்தரை பத்தி நம்ம எப்பவோ பேசணும். இவரை மாதிரி ஒரு மோசமான ஆசாமியே கிடையாது. ஒரு தாசி பெண்மணி வீட்டுல போய் தங்குகிறார் அப்படின்னு கருவூர் சித்தரை பற்றி புற பேசினார். அவர் அதெல்லாம் பத்தி கவலைப்படவில்லை, அதை பத்தி கவலைப்படாது. அவர் என்ன பண்றார், வீட்டுல 2 நாள் இருக்கிற போது எல்லாம் முடிச்ச பிறகு, 2 நாள் முடிஞ்ச பிறகு, அம்மா நாளை காலை புறப்படுகிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்ப இந்த அம்மா அபரிச்சி கேட்கல, நான் உங்களோட எப்ப பாக்குறது பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இப்ப இதெல்லாம் உங்கள்கிட்ட நினைச்சப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு அப்ப சொல்றேன், நீ எப்ப என்ன பார்க்கணும்னு நினைக்கிற அடுத்த கிழமை நான் உங்க வழி கவலைப்பட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்ப சொல்லு. அடுத்த நாள் காலையில கிளம்ப போகிற போது அதிகாலையில ஒரு நவரத்தின மாலை, அந்த மாலையை கொடுத்து, இது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் உனக்கு பரிசாக சொன்னாங்க. இந்த மாலையை வச்சுக்கோ, உன்னுடைய பக்திக்கான ஒரு பரிசு ரங்கநாதன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணிக்கு ஆசை கிடையாது, ஒரு தங்கம் மீது ஒரு பொருள் மீது ஆசை கிடையாது. கொடுக்கிறவர் கருவூர் சித்தர். யார் கொடுத்ததாக சொல்கிறார், ரங்கநாதர் கொடுத்ததாக சொல்கிறார். சுவாமிக்கு ஒரு பிரசாதம் கிடைக்குதுன்னா பரவாயில்ல, இந்த ஊர்ல இருக்கு நம்ம சொல்ல மாட்டோம். சுவாமிக்கு கிடைக்கிறதுன்னா பெரிய பாக்கியம், உடனே நம்ம வாங்கி ரங்கநாதர் கொடுத்தான்னு சொன்னோட இந்த மாலையை வாங்கிக்கிறாங்க. கருவூர் சித்தர் கிளம்பிட்ட இந்த அம்மா வீட்டுல தயாராக்கி அமரத்தேத்தி கோவிலுக்கு போறாங்க. கோவில் கிளம்புறாங்க, ரங்கநாதர் கோவிலுக்கு போறாங்க. கரெக்டா அதே நேரத்துல கோவில்ல பாத்தீங்கன்னா பகவானுடைய கருவறைக்குள் சென்ற பட்டாச்சாரியார்கள் பகவானுடைய கழுத்து பார்த்து அதிர்ச்சியா, கழுத்துல நவரத்தினமாலையை காணும். என்னன்னா இது பகவான் கழுத்துல நவரத்தினமாலையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாகி அந்த தேட ஆரம்பிக்கிறாங்க. கருவறைக்கு சேர்ந்தாங்க, எல்லாம் பார்த்து முடிச்ச வரைக்கும் எங்கே கிடைக்கலன்னு அந்த பகுதியை ஆண்டு ராஜா தகவல் சொல்கிறேன். எல்லாம் பரபரப்பாருங்கிற போது அபரிஞ்சி கோயிலுக்குள்ள நுழைய, கழுத்துல ரங்கநாத மாலை போட்டு நவரத்தின மாலை போட்டு கோயிலுக்குள்ள நுழைகிறார். ஒரு சிற்பந்தி பார்க்கிறார், ஆனா ரங்கநாதருடைய மாலையை இந்த அபரிஞ்சி போட்டுட்டாரு அப்படின்னு இந்த தாசி பெண் தான் திருடி இருக்கிறவள் அப்படின்னு போய் எல்லாத்தையும் தகவல் சொல்லி இந்த தாசி பெண்மணியான அபரிஞ்சியை கூட்டிட்டு போனார். அதுபோல ராஜாவோட ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க,
வந்து இந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா இந்த மாலையை நீங்க திருடிட்டு ரொம்ப தைரியமா கழுத்துல போட்டு ரங்கநாதன் சன்னதிக்கே நீ வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா சொல்றாங்க, ஏன் நான் இந்த திருடல் கருவூர் சித்தர் எனக்கு பரிசா கொடுத்தேன், ரங்கநாதரே உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என்னடா கதை விடுற, சில கதை விடுறேன், மாலை ரங்கநாதன் மாலை அப்படின்னு சொல்ற உடனே அந்த மாலையை கழற்றி அப்படின்னு போட்டு வாங்கின உடனே இந்த காசி பெண்மணியை பற்றியும் கருவூரார் சித்தர் பற்றியும் அவதூறு பேசிக்கணும். நம்ம எவ்வளவோ பேசணுமே, ஜனங்கள்லாம் பேசுறாங்க. பத்தியா இந்த கருவூர் சித்தர் ரங்கநாதனே திருடி கொண்டு போய் அந்த காசி பெண்மணிகிட்ட கொடுக்கறாங்க, எவ்வளவு மோசமான ஆளாக இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் பத்தி தப்பா பேசணும்னா ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியா பேசணும். அவனை பத்தி ஒரு ஆள் எவ்வளவு மோசமா ஈஸியா பேசணும். நீங்க 2 வார்த்தை ஒருத்தர் பத்தி சொன்னீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க 8 வார்த்தை சொல்லுவாங்க. அவனை கேள்வி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு, அவனை பத்தி ஒரு ஸ்நான பிராப்தி கூட இருக்காது. ஆனா நம்ம சொல்லுவோம் நானும் கேட்டு புறம் பேசுதல் அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்கவே அதான் வள்ளுவருக்கு பொருள் யார் யார் கேட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுறது ரொம்ப சாதாரண. யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடாத, நீ ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம இதுக்கே நான் ஆராய்ச்சி பார்க்கிறோமா கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்பணும். ஆனா ஒரு நல்ல விஷயத்த சொன்னார்னா அதை நம்ப மாட்டோம். இல்ல அதுதான் வாய்ப்பே, அவன் நல்லவன் இருக்க சான்ஸே அப்படி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கணும். என்ன பண்ணாங்க, கருவூர் சித்தரை பத்தி பேசுறேன் பத்தியா, கொண்டு போய் இப்ப கொடுத்துருக்கான் அந்த ஆளு எவ்வளவு மோசமா காட்டுறது எல்லாம் பேசுறாங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த அமரந்தி வீட்டுல இருக்கும் போது யோக சாதனைகள் பண்ணி முடிச்ச பிறகு மனசு ரொம்ப கவலையா கோவில்ல அவமானப்படுத்திட்டாங்க. ரங்கநாதரே கொடுத்த மாலைய திருடியதாக பட்டம் சொல்லி அந்த மாலையை வாங்கிட்டாங்க. அப்ப கருவூர் சித்தர் நினைக்கிறேன், இந்த அம்மா நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் உங்களை பார்க்கணும் போறதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு கருவூர் சித்தர் வந்து நினைக்கிறேன். என்னம்மா நம்ம விஷயத்தை சொல்றேன். விஷயத்தை சொன்ன உடனே கருவூர் சித்தர் இங்க வந்துட்டாங்கிற தகவல் தெரிஞ்சு இந்த படைவர்கள் அத்தனை பேரும் அமர்தேவி வீட்டை சுத்தி சூழ்ந்துட்டாங்க. அவரை வெளியே குடிச்சோம், நீங்க ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வீட்டை சூழ்ந்துட்டாங்க. எல்லாம் உள்ள வந்து கருவூர் சித்தரை நீங்க கோவிலுக்கு வரணும், ராஜா எல்லாம் இருக்காங்க, நீங்க திருடிட்டீங்க, ரங்கநாதரே பரிசு கொடுத்ததா சொல்லி நீங்க அமர்தேவிட்ட கொடுத்துருக்கீங்க, உங்களை விசாரணை கேட்க கூப்பிடணும், நீங்க கோவிலுக்கு வரணும். அவர் சொல்றாங்க, இல்ல இத ரங்கநாதரே கொடுத்தாரு கிட்ட, அவருதான் அபரஞ்சிக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு உண்மை சொல்ற. இல்ல இல்ல அப்படி ஒருவேளை ரங்கநாதர் தான் உங்களுக்கு கொடுத்தாருன்னா இப்ப உங்களை கூப்பிட்டு ரங்கநாதர் கருவறைக்கு போறோம், கோவிலுக்கு போறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போறோம். அந்த ஸ்ரீரங்கம் கருவறையில ரங்கநாதருக்கு முன்னாடி நீங்க சொல்லணும், ரங்கநாதா நீதான் கொடுத்த இந்த மாலைய நான் தான் அபரஞ்சிக்கு கொடுத்தது நீங்க சொல்லணும். நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்கணும். ஏன்னா சுவாமி கிட்ட யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. கடவுளுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும், நம்ம எல்லா இடத்துக்கும் கடவுளுக்கு முன்னாடி சாமி முன்னாடி எல்லாமே சொல்லணும். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா கபாலிய நம்மளோட கஷ்டப்படுறோம் 1000 பேர் இருப்போம். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கபாலிய நம்ம சொல்லுவோம், கபாலிய போய் சொல்லணும். அவர் சொல்ற அதை நம்பாம சொல்றாங்க, நீ வந்து சுவாமிகளுக்கு முன்னாடி சொல்ற நாங்க ஏற்றுக்கிறோம். சரி புறப்படலாம், கோவிலுக்கு புறப்படலாம் அப்படின்னு எல்லாம் கோவிலுக்கு புறப்படாங்க. அப்புறம் ஜி கருவூர் சித்தர் படைவீரர்கள் ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் கோவிலுக்கு வந்தாங்க. கோவிலுக்குள்ள வந்து ரங்கநாதருக்குள்ள இருக்கிற கருவூராக பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிக்கிற போது ரங்கநாதருடைய அசனி வாக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கிறது, இந்த மாலையை அபரஞ்சியிடம் கொடுக்குமாறு நான் தான் கருவூர் சித்தரிடம் கொடுத்து சேர்ப்பிக்க சொன்னேன்,
சீதை வாழ்க்கை வந்த உடனே அங்க இருக்கிற ராஜாவை ஆரம்பிச்சு அத்தனையும் கரூர் சித்தரை வணங்கி பகவானுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த நவரத்தின மாலை மீண்டும் கிழற்றி அவருக்கு இடம் சென்று நடந்த நிகழ்ச்சி. அதாவது நாம உண்மையாக வாழ்ந்தால் நம்மளை தேடி பல வெற்றிகள் உண்மையா வாழ ஒரு காசி பெண்ணு சொன்னோம். எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும், எந்த அளவுக்கு இறைவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும், இறைவனே ஒரு மாலையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அமரஞ்சியின் பெயரை கரூர் சித்தரிடம் சொல்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவராக இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பத்மபாதம் அப்படின்னு